இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 21 அதிகாரம் 28 திருவசனம். நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித லாரன்ஸ் ஒதாலே இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று நவம்பர் மாதம் 14 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். இன்று நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், இறையாட்சி அவர்களதே என்று கூறியவர் நம் இயேசு ஆண்டவர். சிறு பிள்ளைகளை அவர் மிகவும் அன்பு செய்தார், நேசித்தார், ஆசையாய் அரவணைத்தார். நம் வீட்டில் உள்ள குழந்தைகளும் நமக்கு இயேசுவின் பெயரால் கொடுக்கப்பட்ட கடமை அவர்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றிய ஞானத்தை கற்பிப்பதும் கிறிஸ்துவ மறையில் வளர்ப்பதும் சின்ன குறிப்பிடத்தில் உள்ள ஜபங்களையாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் நமது கடமை நண்பர்களே. அதிலிருந்து நாம் தவறக்கூடாது. இன்றைக்கு விசேஷமாக நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து குட்டி பிள்ளைகளுக்காக இயேசுவிடமும் தாய் மரியிடமும் ஜெபித்துக் கொள்வோம். சரி நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் முதலில் உடைக்கப்பட வேண்டும். பல பேர் இப்படித்தான் விவிலியத்தில் உடைக்கப்பட்டார்கள் என்று உயர்ந்து நிற்கின்றார்கள். உதாரணமாக தானியேல், யோசேப்பு பல சோதனைகளை மேற்கொண்டார்கள், தடைகளை எதிர்கொண்டார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டார்கள், கற்பை காத்து கொண்டார்கள், சொல்லை, பேச்சை, நடவடிக்கையை காத்து கொண்டார்கள், சோதனைகளை மேற்கொண்டார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் இன்று உயர்ந்து நிற்கின்றார்கள். ஆம் நண்பர்களே, இவர்களை கண்டபோதெல்லாம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உங்கள் வாழ்க்கையிலும் இதே போல பல பிரச்சனைகள் அக்கினி போல, அலை போல, புயல் போல வரும். போராட்டங்களை நாம் தாண்டிதான் வர வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை மனதில் வையுங்கள், நீங்கள் உடைக்கப்படுவது போராட்டங்களை இன்று சந்திப்பது வீழ்ந்து போவதற்கு அல்ல, புதிய வாழ்க்கையை பெறுவதற்காகத்தான் என்பதில் நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இதை மட்டும் மனதில் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன் என்று கேள்வி கேட்கிறது. நம்மிடம்தான் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. சாலமோனின் ஞான நூல் கூறுகிறது, கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள் என்று. கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை, அதாவது ஆண்டவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள் என்று. ஆண்டவரை நீங்கள் அறியவில்லை என்றால் ஞானமற்றவர்கள், அறிவிலிகள்தான். வேறென்ன சொல்லுவது? சொல்லுங்கள். ஆம், இந்த உலக வாழ்விற்காக பலவற்றை நாம் அனுதினமும் நாடி ஓடுகின்றோம். ஆனால் இயேசுவை தேட, அவரிடம் ஜெபிக்க, அன்னை மரியாவிடம் ஜபமாலைகளை ஏறெடுக்க, குடும்ப ஜபம் செய்ய சலிப்பாய், டயர்டாய் உணர்கிறோம். இந்த உலகில் இருக்கும் அனைத்துமே இயேசு உருவாக்கியது அல்லது ஆண்டவர் தந்த ஞானத்தால், அறிவால் மனிதன் உருவாக்கியது. அனைத்திற்கும் மேலான தலை யார்? இயேசு. அனைத்திற்கும் ஊற்று யார்? இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் சரியான நேரத்தில் அறிந்து கொண்டால், பற்றி கொண்டால், தினமும் அவரிடம் ஜெபித்தால், நீங்கள் விரும்பும் அனைத்து ஆசிர்வாதங்களும், உடல் சுகமும், குடும்ப சுகாதாரமும், உடல் நலமும், வளர்ச்சியும், பிள்ளைகள் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு அல்லது பிசினஸில் உயர்வு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆசிர்வாதங்களை தன் பிள்ளைகளுக்கு நிறைவாய் ஆண்டவர் தருவார். சரி,
இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடரிடம் கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுக்கும் நடக்கும் என்றார். நோவா பேழைக்குள் சென்றால் அனைவரும் அதனால் காக்கப்பட்டார்கள். அவர் ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தார். ஆனால் மற்றவர்கள் விசுவாசியாமல் உண்டும் குடித்தும் இருந்தார்கள். அதனால் என்ன ஆனது? வெள்ளம் வந்தது, அனைவரையும் அழித்தது. நோவா நீதிமான், கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். யாருமே வெள்ளம் வரப்போகிறது என்பதை நம்பாத போதும் நோவா ஒருவர் மட்டும் நம்பினார். அதனால் காப்பாற்றப்பட்டார். அதனால்தான் கடவுளின் கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. 40 நாட்கள் தொடர்ந்து மழை பொழிந்தது. நிலமெங்கும் வெள்ளம்தான். வெள்ளக்காடு, தண்ணீர் மட்டும்தான் பெருகி நின்றது. கடவுளை விசுவாசித்தது நோவா குடும்பம் மட்டும். அவர் சில உயிர்களையும் உள்ளே எடுத்து சென்றார். பேழைக்குள் அடைக்கலம் புக அந்த உயிர்களும் நோவாவின் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். வெள்ளம் வடிந்தபின் புது உலகிற்கான நம்பிக்கையை நோவாதான் விதைத்தார். அந்த உலகைத்தான் இன்று வரை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நோவாவின் இடம் இருந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். நண்பர்களே, சற்றே சிந்தியுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி உமது கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. அதே போல நானும் என் குடும்பத்தாரும் தினமும் இயேசுவை துதிக்க மறவாதவர்களாய் இருக்க வேண்டும். இதுவரை நான் பெற்ற நன்மைகளுக்கு நான் தினமும் நன்றி கூற வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்போது எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் தீமை தொடர்ந்தாலும் நோவா காப்பாற்றப்பட்டது போல நானும் என் குடும்பமும் காப்பாற்றப்படுவேன் என்று விசுவசிக்கின்றேன். இந்த ஆத்துமாக்கள் மாதத்திலே யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்ரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்கள், எங்கள் குடும்பத்தின் நண்பர்கள் மத்தியில் எங்களை விட்டு பிரிந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிரக்கடவதாக. சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.